ஓம் சாந்தி. நான் திருப்திமணியாக இருக்கின்ற ஆத்மா. நான் கவலையற்ற ஆத்மா. நான் பாப் தாதாவின் அதிகப்படியான உதவியை அனுபவம் செய்கின்ற ஆத்மா. நான் இன்று பாப் தாதாவை சந்திப்பதற்காக இந்த தேகம் என்ற ஆடையிலிருந்து விடுபட்டு ஒரு ஃபரிஸ்தாவாக வதனத்தை நோக்கி பயணம் செய்கின்றேன். வதனத்தில் பாப் தாதா என்னை அன்போடு வரவேற்று ஆன்மீக திருஷ்டியை கொடுத்து கொண்டிருக்கின்றார். நான் அவரிடமிருந்து ஆன்மீக சக்திகளை பெற்றுக்கொண்டு அவர் முன்னால் அமர்ந்து ஆன்மீக உரையாடல் செய்கின்றேன். இன்று பாப் தாதா நாலாபுறமும் உள்ள திருப்தியான ஆத்மாக்களை பார்த்து கொண்டிருக்கின்றார். திருப்தி என்பது அனைத்திலும் பெரியதிலும் பெரிய ஸ்திதியாகும். சதா திருப்தியாக இருப்பவர்கள் அனைவருக்கும் பிரியமானவர்களாக இருப்பார்கள். யாருக்கு அனைத்து பிராப்திகளும் இருக்கின்றனவோ அவர்கள்தான் திருப்தியாக இருக்க முடியும். பிராப்திகளுக்கு ஆதாரம் திருப்தி. சர்வ பிராப்திகள் என்றால் சதா திருப்தி. சர்வ பிராப்திகள் பரமாத்மாவின் கொடையாகும். பரமாத்மா தந்தை மூலம் சர்வ சக்திகள், சர்வ குணங்கள், சர்வ கஜானாக்களை பெற்றுள்ள ஆத்மா சதா திருப்தியாக இருப்பார். திருப்தியான ஆத்மாவின் ஸ்திதி எப்போதும் முன்னேற்றத்தில் இருக்கும். எங்கே திருப்தி இருக்கின்றதோ அங்கே சர்வ சக்திகள், சர்வ குணங்கள் தாமாகவே வந்துவிடும். எனவே தன்னைத்தான் கேளுங்கள், நான் சதா திருப்தி ஆத்மாவாக இருக்கின்றேனா? திருப்தியான ஆத்மா சதா அனைவரின் தந்தையின் சமீப மற்றும் சமமான ஸ்திதியில் இருப்பார். இதற்கு திரிகாலதர்ஷி அவஸ்தா இருக்க வேண்டும். அவினாஷி தந்தையின் மூலம் செல்வமும் சம்பந்தமும் அவினாஷியாக கிடைக்கின்றது. பயமற்ற ஒருமுகத்தன்மையுடன் கூடிய புத்தி உள்ள
வெற்றியாளராகிய ஆத்மாக்கள் எந்த ஒரு பரஸ்திதியிலும் மேலே கீழே ஆக மாட்டார்கள். ஒவ்வொரு குழந்தையும் சதா வெற்றியாளராகி தந்தைக்கு தன்னுடைய வெற்றி சுரூபத்தை காட்ட வேண்டும் என்பதை பாப் தாதாவின் சுப ஆசையாகும். எப்போதாவது என்ற சொல்லை சமயத்தின் பிரமாணம் இப்போது பிராமணர்களின் அகராதியிலிருந்து முடித்து விடுங்கள். தந்தையிடமிருந்து சதா காலத்திற்கான ஆஸ்தி பெற வேண்டும் எனும்போது ஒவ்வொரு பிராப்தியும் பெற்றாக வேண்டும். ஏனென்றால் தந்தையின் நம்பிக்கைகளை நிறைவேற்றுகின்ற நம்பிக்கை தீபங்கள். நீங்கள் தந்தையின் துணையாகவும் துணைவராகவும் இருப்பவர்கள். கூடவே இருப்பவர்கள் மற்றும் துணைவராகி உலக மாற்றத்திற்கான காரியம் செய்பவர்கள். பிறவி எடுத்ததுமே பாப் தாதா ஒவ்வொரு குழந்தைக்கும் சதா யோகி பவ பவித்ர பவ என்ற வரதானத்தை கொடுத்திருக்கின்றார். ஆகவே குழந்தைகள் அனைவரும் சதா காலத்திற்குமான அதிகாரிகள். தந்தைக்கு ஒவ்வொரு குழந்தையிடமும் அழியாத அன்பும் வரதானமும் இருக்கின்றது. வரதானத்தின் பலனை வெளிக்கொண்டு வருவதற்கு அடிக்கடி வரதானத்தை ஸ்மிருதியில் கொண்டு வாருங்கள். ஸ்மிருதி சுரூபத்தில் நிலைத்து விடுங்கள். சமயத்தின் அனுசாரம் இப்பொழுது நீங்கள் சதா எவரடியாக இருக்க வேண்டும். இப்போது பறக்கும் கலையின் தீவிர புருஷார்த்தத்திற்கான சமயம். ஒவ்வொரு வினாடி ஒவ்வொரு சங்கல்பத்தையும் சோதித்து பாருங்கள். குழப்பங்கள் வரும் நேரத்தில் அசையாமல் இருப்பதற்கான புருஷார்த்தம் தீவிர புருஷார்த்தி தான் செய்ய முடியும். இப்பொழுது முற்றுப்புள்ளி வைத்து முற்றுப்புள்ளி ஆகிவிட வேண்டும். பாப்தாதாவிற்கு பிரியமான திருப்தியான ஆத்மாக்கள் ஆத்மா, பரமாத்மா மற்றும் நாடகம் என 3 பிந்திகளும் அவர்களுடைய நினைவில் இருக்கும். சர்வ கஜானாக்களின் சாவி 3 பிந்திகளாகும். ஒவ்வொருவரும் சங்கல்பம், வாய்மொழி மற்றும் கர்மத்தில் குறைந்தது 80% மதிப்பெண்களை பெற வேண்டும்.
ஒவ்வொருவரும் உண்மையான தூய்மையான மனதோடு கனவிலும் கூட சங்கல்பம், பேச்சு மற்றும் கர்மத்தில் தேர்ச்சியாகி காட்ட வேண்டும். கடைசியில் வந்தவர்கள் கூட வேகமாக சென்று முதல் வரிசையில் வர முடியும். நல்லது என்று பாப் தாதா தனது உரையை முடிக்கின்றார். இப்போது என் தலை மீது கை வைத்து வரதானங்களை வழங்குகின்றார். பாப் தாதாவின் ஆசைகளை நிறைவேற்றக்கூடிய நம்பிக்கை தீபமாக இருக்கின்ற ஆத்மா. ஏன் என்ன என்ற பாஷையிலிருந்து விலகியிருக்கக்கூடிய ஆத்மா. சதா ஏக்ரஸ், சதா ஒரு தந்தையை தவிர வேறு யாரும் இல்லை என்று இருக்கின்ற ஆத்மா. இறைவனை தந்தை, ஆசிரியர், சத்குருவாக அனுபவம் செய்கின்ற ஆத்மா. தந்தையிடமிருந்து ஆஸ்தி, ஆசிரியரிடமிருந்து படிப்பின் ஆஸ்தி மற்றும் சத்குருவிடமிருந்து வரதானங்களின் ஆஸ்தி பெறக்கூடிய பல மடங்கு பாக்கியவான் ஆத்மா. தந்தையின் கை மற்றும் துணையின் ஸ்மிருதி மூலம் கடினமாவதை சகஜமாக்கக்கூடிய கவலையற்ற ஆத்மா. புருஷார்த்தத்தில் உண்மையாக இருந்து பாப் தாதாவின் அதிகப்படியான உதவியை அனுபவம் செய்கின்ற ஆத்மா. மகானாவதற்காக இனிமை மற்றும் பணிவு என்ற குணத்தை தாரணை செய்கின்ற ஆத்மா. இவ்வாறாக பாப் தாதா கொடுத்த ஒவ்வொரு சுமானங்களையும் புத்தி என்ற பையில் சேமித்துக் கொண்டு அவரிடமிருந்து விடைபெற்று மீண்டும் இந்த சரீரத்தில் அவதரிக்கின்றேன். ஓம் சாந்தி.